நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்திருக்கீங்கன்னா of course you will be a student and கண்டிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பப்ளிக் எக்ஸாம் மந்த் கிட்ட வர நமக்கு திக் டேஸ் தான் இல்ல ப்ரிப்பரேஷன் டேஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு. ஆனா கவர் பண்ற சிலபஸ் மட்டும் கம்மி ஆகவே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? ஷார்ட் டைம்ல எப்படி சிலபஸ் கவர் பண்ணி மோர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுன்னு தெரியலையா? அதுக்காக தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் how to score more mark in short time. ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா உங்களுக்கு தான் டைம் இல்லையே. நம்பர் 1, கிரியேட் யுவர் ஓன் ஷெட்யூல். நமக்கு வர ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லையே. ஒரே டைம்ல 5 சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், பட் லெட்ஸ் மேக் இட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் 5 சப்ஜெக்ட்டை ஹார்ட் டு ஈஸிங்கிற ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. பட் சில பேருக்கு மேக்ஸ்னாலே அலர்ஜியா இருக்கும். சோ இது மாதிரி நீங்க அலர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் நெக்ஸ்ட் பொசிஷன்ல ஈஸியா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்லயும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணிட்டு கஷ்டமா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் ஈஸியா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் 6 to 8 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். சோ இந்த 6 to 8 ஹவர்ஸ்ல ஹார்ட் சப்ஜெக்ட்டுக்கு மோர் டைமும் ஈஸி சப்ஜெக்ட்டுக்கு லெஸ் டைமும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி மார்னிங் டு நைட் ஒரு பக்கா ஷெட்யூல் ரெடி பண்ணுங்க. ஷெட்யூல் ரெடி பண்ணனா மட்டும் போதாது, அதை பக்காவா எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2, ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். புக்லயும் கிளாஸ் நோட்லயும் இருக்கிறத அப்படியே வேர்ட் பை வேர்ட் மக்கப் பண்ணி எக்ஸாம்ல குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா தட்ஸ் டோட்டலி ராங். இந்த மக்கப் பண்றது கடைசியில கால வரி விட்டுரும். நான் இதை அனுபவத்துல சொல்றேன். எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நானுமே இந்த தப்பை பண்ணியிருக்கேன். பட் போக போக தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அண்ட் உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்ப லேட்டாவே ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா இப்போ நீங்க இன்ஃபோபைட்ஸ் சேனல் பாக்குற மாதிரி நான் அப்ப பார்க்கல. நம்ம ஒரு ஃப்ளோல எல்லாத்தையும் மக்கப் பண்ணி வச்சிருப்போம். ஆனா எக்ஸாம் எழுதும் போது அந்த ஃப்ளோ எல்லாம் மறந்து போச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன எழுதுறதுனே நமக்கு தெரியாது. பிகாஸ் நம்ம அந்த கொஸ்டினையே புரிஞ்சு படிக்கல, ஜஸ்ட் பைக் அவுட் தான் பண்ணிருக்கோம். இந்த சிச்சுவேஷன்ல தான் எனக்குமே ரியலைஸ் ஆச்சு. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்ணதான் நம்ம தனியா நோட்ஸ் எடுக்கிறோம். இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு படிக்கணும். தென் அதோட ஒரு ஷார்ட் சம்மரி அண்ட் கீ பாயிண்ட்ஸை நீங்களாவே ஷார்ட் அவுட் பண்ணி எழுதி ஒரு நோட்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸை நீங்க எக்ஸாம்க்கு முன்னாடி ஃபைனல் ரிவிஷன்ல கோ த்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாம் ஆல் விட்டு வரப்ப நினைச்ச கொஸ்டினை கரெக்டா எழுதிட்டோன்னு ஒரு குஷியோட வெளியே வருவீங்க. நம்பர் 3, எக்ஸ்ப்ளோர் யுவர் வீக்னஸ் ஏரியா. எவ்ரிஒன் ஹஸ் எ வீக்னஸ், ரைட்? எனக்கு மேக்ஸ்னாலே பிடிக்காதுப்பா. அது மாதிரி சில பேருக்கு பிசிக்ஸ்னா பிடிக்காது. அதுவும் இந்த கெமிஸ்ட்ரிலாம் இருக்கே, CH2 CH3ன்னு ஒண்ணுமே புரியாது. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வீக்னஸ்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரெமெடியை கிரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு மேக்ஸ் ஃபார்முலாஸ்லாம் மறந்துடும் அப்படின்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணி அதை டெய்லி 1 மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. கெமிஸ்ட்ரியை கஷ்டமா ஃபீல் பண்றவங்க டெய்லி ஒரு ரியாக்ஷனோட பேக்ரவுண்ட் மெக்கானிசமை புரிஞ்சு படிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா கெமிஸ்ட்ரி will turn out be interesting. இப்படி நம்ம நெகட்டிவ் பாயிண்ட்டை நம்ம பாசிட்டிவ் பாயிண்டா மாத்திக்கிட்டோம்னா we can success in life for sure. நம்பர் 4, explain the lesson to someone else. நீங்க படிக்கிற டாபிக்ஸை உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்கு அந்த டாபிக்கை 2 டைம் படிச்ச ஃபீல் இருக்கும். நீங்க படிக்கும் போது வராத டவுட்ஸ் கூட நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது வரும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணும்போது நம்ம அந்த டாபிக்கை இன்டெப்தா தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க படிக்கிறது ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டா ஸ்டோர் ஆகாம உங்களுக்கு ஒரு நாலேஜா ஸ்டோர் ஆகும். தென் நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிப்பாங்க. சோ குரூப் ஸ்டடி இஸ் a best option to share your knowledge. நம்பர் 5, identify and tap the scoring sections. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹார்ட் ஒர்க் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தினது. பட் இப்போ நம்ம பார்க்க போற பாயிண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஈஸியா பல்கா மார்க் ஸ்கோர் பண்ற செக்ஷன் ஒன்னு கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ்ல கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி, சோஷியல் சயின்ஸ்ல மேப் அண்ட் டைம்லைன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல மெமரி போயம் செக்ஷன்ஸ் அண்ட் கிராமர் பார்ட்ஸ், சயின்ஸ்ல 1 மார்க் அண்ட் டயக்ராம் போர்ஷன்ஸ். இதுல எல்லாம் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இதுல தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பக்கம் பக்கமா ஸ்டோரி எழுதி மார்க் வாங்குறத விட இது மாதிரி ஈஸியா எழுதி மார்க் எப்படி ஸ்கோர் பண்றதுன்னு நம்ம கத்துக்கணும். சோ இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம ஸ்டடி டிப்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸாம்ல நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். This is Sara signing off. Subscribe our channel and stay tuned for our next video. Bye.